சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்று யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். கடந்த வாரத்திலேயே நாம் இந்த வேத பகுதியை தியானிக்க ஆரம்பித்தோம். அதிலே ஒரு பகுதியை நாம் தியானித்து முடித்தோம். அதாவது யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது அதிலே 3 பகுதிகள் காணப்படுகிறது. முதல் பகுதி என்னவென்றால், ஒரு பிரச்சனை அறிமுகப்படுத்தப்படுகிறதாய் இருக்கிறது. 2வது பகுதி அதனுடைய விளக்கத்தை 2 எடுத்துக்காட்டுகள் மூலமாக யாக்கோபு அப்போஸ்தலன் விளக்கி கூறக்கூடியவராக இருக்கிறார். 3வது பகுதி நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட கடைசி வசனம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அதான் கன்க்ளூஷனாக யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலே இந்த 3 பகுதிகளிலே நாம் முதல் பகுதியை கடந்த வாரத்திலே தியானித்தோம். அந்த முதல் பகுதி என்னவென்றால், யாக்கோபு ஒரு பிரச்சனையை அறிமுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதை குறித்து நாம் எந்த வசனத்திலிருந்து எந்த வசனம் வரைக்கும் படித்து அறிந்து கொண்டோம் என்றால், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் படித்து அறிந்து கொண்டோம். அந்த வேத பகுதியிலே யாக்கோபு அப்போஸ்தலன் எப்படிப்பட்ட பிரச்சனையை அறிமுகப்படுத்துகிறார் என்றால், மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதன் தனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறவனாக மாத்திரம் இருக்கக்கூடாது, அந்த விசுவாசத்தை நிரூபிக்கிறவனாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையிலே அவன் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் ஜீவன் உள்ளதாக காணப்படும். அவனையும் அந்த விசுவாசம் இரட்சிப்படைய பண்ணக்கூடியதாக இருக்கும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஒருவேளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் மீது தனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லியும் அவன் தேவனுக்கு முன்பாகவோ அல்லது தேவைப்படுவதற்கு ஏதுவாக மனிதர்கள் மத்தியிலேயோ கிரியைகளினாலே அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தாமல் ஜீவிப்பானேயானால் அவன் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் செயலற்றதாக காணப்படும். அது ஒரு செயல்படுகிற விசுவாசமாக இருக்காது. யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், அப்படி ஒரு செயலற்ற விதத்திலே அல்லேலூயா விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், அங்க நம்ம விசுவாசத்தை பற்றியும் படிக்கிறோம், கிரியையை குறித்தும் படிக்கிறோம். இந்த 2ஐ குறித்தும் யாக்கோபு அப்போஸ்தலன் விசுவாசத்தை குறித்து பேசும்போது குறிப்பிடுகிறார். ஏனென்றால் யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார் என்றால், பிரச்சனை என்ன அப்படின்னா, யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார்னா, விசுவாசத்தினால்தான் மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். விசுவாசத்தினால்தான் மனிதன் என்ன செய்கிறான்? நீதிமானாக்கப்படுகிறான். ஆனால் அந்த விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றார். ஆனா பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, கிரியைகளினாலே மனிதன் என்ன செய்கிறது இல்ல, நீதிமானாக்கப்படுகிறது இல்ல. விசுவாசத்தினாலதான் மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? நீதிமானாக்கப்படுகிறான் என்று எழுதுகிறார். அப்ப இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாறுபட்ட கருத்தை போல காணப்படுகிறது. ஏன்னா பவுல் சொல்றாரு, விசுவாசத்தினால்தான் மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான், கிரியைகளினாலே அல்ல என்று சொல்லுகிறார். ஆனா யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்றாரு. அப்ப இதை தான் ஒரு பிரச்சனையாக யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன செய்கிறார்? அறிமுகப்படுத்திட்டு பவுல்
கிரியைகளினாலே மனிதன் நீதிமானாக்கப்படுவதில்லைன்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நீங்க விளங்கி கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, முதலாவது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த யாக்கோபு அப்போஸ்தலன் கொடுக்கிற எக்ஸாம்பிளுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால இப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறாருன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? செத்தது. ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்துதான்? அது அவர் விசுவாசத்தினால்தான் நீதிமானாக்கப்பட்டார். ஆனா யாக்கோபு அப்போஸ்தலன் அதை குறிப்பிடும் போது என்ன சொல்றாருன்னா, இப்ப கல்தேயர் என்னும் ஊரை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமோடு பேசின போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து என்ன செய்தார்? தன்னுடைய இனத்தையும் தகப்பன் வீட்டையும் தேசத்தையும் விட்டு என்ன செய்தார்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். அது எதனால் என்றால் தேவன் மேல் அவர் வைத்த விசுவாசத்தினாலே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், வயதான நாட்கள்ல சொல்றாரு, நான் உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த டைம்ல ஆபிரகாமுக்கு என்ன கிடையாது? குழந்தையே இல்லை. அப்ப ஆபிரகாம் கேட்கிறார். ஆபிரகாம் என்ன நினைச்சாருன்னா, அந்த அடிமை பெண் மூலமாக பிறந்த ஒரு குழந்தை இருந்தது, அது மூலமா தான் பெருக பண்ணுவாரோ அப்படின்னு நினைச்சப்ப அப்ப கர்த்தர் சொல்றார், இல்ல, அவன் மூலமாக அல்ல, சாராள் மூலமாக. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தின்படியே நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அந்த குமாரன் மூலமாக சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும் அப்படின்னு சொன்னப்ப ஆபிரகாம் சந்தேகப்படாமல் தேவன் மேல் விசுவாசம் வைத்து நீதிமானாக காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அதற்கு பிறகுதான் அப்படிப்பட்ட அந்த ஆரம்ப விசுவாசம் ஆபிரகாம் தேவன் மேல் கொண்ட பிறகுதான் எந்தெந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னா, உன் தலைமுறைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணணும், நான் உன்னோடு கூட உன் சந்ததிகளோடு உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் கர்த்தர் பேசுகிறார். அந்த ஆரம்ப விசுவாசத்திற்கு பிறகுதான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, உன் ஏக புத்திரனாகிய ஈசாக்கை நீ மோரியா மலையில போய் என்ன செய், பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டது விசுவாசத்தினாலதான். ஆனா அந்த விசுவாச வாழ்க்கையை அவர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் ஒரு சோதனையை கொடுக்கிறார். உன்னுடைய ஏக குமாரனாகிய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை எனக்கென்று என்ன செய்யணும், பலி செலுத்தணும்னு சொல்லும் போது ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்து மோரியா மலைக்கு மகனை கூட்டிட்டு போய் பலிபீடத்துல கிடைத்து கத்தியை ஓங்கும் போது என்ன வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் தேவனுக்கு முன்பாக என்றால், தன்னுடைய விசுவாசம் செத்ததல்ல, கிரியையுள்ள விசுவாசம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ஆரம்ப விசுவாசம், ஆரம்பம் நீதிமானாக்கப்பட்டதெல்லாம் விசுவாசத்தினாலதான், தேவன் மேல் வைத்த நம்பிக்கையினாலதான், கீழ்ப்படிந்ததின் மூலமாக தான். ஆனா தொடர்ந்து அந்த விசுவாசத்துல அவர் முன்னேறும் போது அந்த விசுவாசத்தை அவர் ஒரு குறிப்பிட்ட சோதனையின் மத்தியில கிரியைகளினாலும் தேவனுக்கு முன்பாக உறுதிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அதான் கிரியையுள்ள விசுவாசம். ஆனா ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் நீதிமானாக்கப்பட்டார், கிரியைகளினாலே அல்ல என்று பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு. அப்ப இங்க நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பவுல் விசுவாசத்தினால்தான் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார், கிரியைகளினால் அல்ல என்று சொல்வதன் அர்த்தம் என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதை விளங்கி கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரோமர் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்வோம், என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நல்லா பாருங்க. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை
கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, விசுவாசமே இல்லாம, என்ன இல்லாம, விசுவாசமே இல்லாம ஆபிரகாம் கிரியைகளினாலே எதையாவது கண்டடைந்தாரா, நீதிமானாக்கப்பட்டாரா அப்படின்றதுதான் பவுலுடைய கேள்வியாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, விசுவாசமே இல்லாம வெறும் கிரியைகளினால மாம்சத்தின்படி சார்ந்து கொண்டு தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை சார்ந்திராமல் ஆபிரகாம் எதையாவது கண்டடைந்தானா என்று ஒரு கேள்வியை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுப்பிவிட்டு அதற்கு பதிலாக 4 காரியங்களை அதே அதிகாரம் முழுவதிலையும் குறிப்பிடுகிறார். அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, கிரியை அல்ல விசுவாசம்தான். என்னது? கிரியை அல்ல விசுவாசம்தான் என்று பவுல் 4 பதில்களை அந்த அதே அதிகாரத்திலே குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அப்ப விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு பதில் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. நம்ம பொதுவா சொல்லுவோம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதை எல்லாரும் விளங்குவதற்கு ஏதுவாக சாதாரணமாக சொல்ல வேண்டுமானால், விசுவாசம் என்பது ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஐக்கியம் தேவனோடு நியாயமானதாக, நேரானதாக, சரியானதாக இருக்கிறது என்பதை குறிப்பதுதான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, தேவனோடு ஒரு சரியான ஐக்கியமே இல்லை, தேவன் மேல உனக்கு சரியான ஒரு நியாயமான, நேரான, சரியான உறவோ ஐக்கியமோ இல்லை, விசுவாசமே உன் வாழ்க்கையில இல்ல. ஆனா நீ என்ன சொல்றேன்னா, கிரியைகளினால நீதிமானாகிறேன் என்று சொன்னாயானால் அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி யார் சொல்றது? பவுல் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். இப்ப அதுக்கு ஒரு பதிலை நம்ம பார்க்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்களை நீங்க படிப்பீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், நேரம் கிடையாது, நீங்க குறித்து கொள்ளுங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்களை நீங்க படிப்பீர்கள் என்றால், அங்க பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, கிரியைகளினாலே அல்ல விசுவாசத்தினாலே தான் அப்படின்னு சொல்லும் போது கிரியைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. கிரியைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. கிரியைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் வருகிறான், அவனுக்கு தேவன் மேலாம் எந்த விசுவாசமும் இல்லை, தேவனோடு சரியான ஒரு ஐக்கியம் இல்லை, தேவனோடு ஒரு நேரான ஐக்கியம் இல்லை, நியாயமான ஐக்கியம் இல்லை. ஆனா அவன் என்ன செய்யறான்னா, கடவுளுக்குன்னு காணிக்க கொடுக்கிறான், கடவுளுக்குன்னு காணிக்க கொடுக்கிறான். இப்ப அது ஒரு கிரியை தானே, தேவனுக்கென்று காணிக்கை கொடுப்பது ஒரு கிரியை தானே. அப்படி கிரியையினால அந்த மனிதன் நீதிமானாக்கி விடுவானா என்று ஒரு கேள்வி எழுப்பும் போது அவர் சொல்லுகிறார், அப்படி விசுவாசம் இல்லாமல், தேவனோடு ஒரு சரியான ஐக்கியம் இல்லாமல், நியாயமான தொடர்பு இல்லாமல், நேரான ஒரு சரியான ஒரு ஐக்கியம் இல்லாமல் காணிக்கையை மட்டும் கொடுக்கறதுனால அவன் நீதிமானாகி விட முடியாது. அதை தான் அந்த வேத பகுதியிலே குறிப்பிடுகிறார். வேணா வசனங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்னொரு வேத பகுதி லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். அந்த வசனங்களை எல்லாம் நீங்க படித்தீங்கன்னா காணிக்கைகளை கர்த்தருக்கு கொண்டு வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா விசுவாசம் இல்லாம வெறும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறதுனால மனிதன் என்ன ஆயிர முடியாது, நீதிமானாகி விட முடியாது. இது ஒரு காரியமாக அந்த வேத பகுதியிலே பவுல் ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். இன்னொன்னு சொல்றாரு. இன்னொரு காரியத்தை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இங்க இருக்கிற ஒரு சகோதரி ஆபீஸ்ல வேலை பார்க்க போறாங்க. ஆபீஸ்ல வேலை பார்க்க போகும்போது 1 மாதம் கடினமாக உழைத்து இருக்கிறார்கள். அதற்குரிய சம்பளத்தை அந்த ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் அந்த சகோதரிக்கு கொடுக்கிறது. கொடுக்கும்போது நீங்க சொல்லிடுவீங்களா, அந்த ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப தயாள குணத்தோடு அந்த சகோதரிக்கு நன்மை செய்திருக்கிறது என்று சொல்லுவீங்களா? இல்ல. அந்த ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்
இந்த சகோதரிக்கு கடன்பட்டு இருக்கிறது. காரணம், இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? வேலை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க என்னதான் கொடுத்திருக்காங்க? கூலி தான் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சதுனால தேவனுக்கு முன்பாக தேவனாலே நீதிமானாக்கப்பட முடியாது. அதை தான் முதல் பதிலாக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்களிலே பவுல் குறிப்பிடுகிறார். இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்தனால உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்ததாக 2ஆவதாக அவர் பதில் கிரியைகளை குறித்து பேசும்போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இப்போ ஒரு மனிதன் வருகிறான், அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எழுத்தின்படியாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்றான்? எழுத்தின்படியாக நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். எழுத்தின்படியாக யூதர்கள் என்ன செய்வாங்க? விருத்த சேதனம் பண்ணி கொள்வார்கள். ஒரு மனிதன் வருகிறான், அவன் சொல்றான், நான் எழுத்தின்படியாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்றான். ஆனா இப்ப அவனுக்கு என்ன கிடையாதுன்னா, தேவனோடு எந்த ஐக்கியமும் இல்லை. ஒரு ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்கானா? இல்ல. ஒரு நியாயமான நேரான சரியான உறவு இல்ல, விசுவாசம் இல்ல தேவனோடு, தேவன் மேல. ஆனா என்ன பண்ணி இருக்கிறான்? எழுத்தின்படியாக விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறான். நீதிமான் ஆக முடியுமா? முடியாது. அதுக்கு பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, அல்லது அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணி தேவன் அதை ஒரு அடையாளமாக கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வதற்கு முன்பாகவே ஆபிரகாம் விசுவாசித்து நீதிமானாகி விட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆபிரகாமுடைய ஆரம்ப விசுவாசம் விருத்த சேதனத்தினால் உண்டானதல்ல, தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே தான் அவர் நீதிமானாக்கப்பட்டார். அப்ப ஆபிரகாமுடைய ஆரம்ப நீதிகரிக்கப்படுதல் எதனால அல்ல? விருத்த சேதனத்தினாலே அல்ல, விசுவாசத்தினாலே உண்டாயிற்று. அதுக்கு பிறகு அவருடைய அறிக்கையை தேவன் உறுதிப்படுத்தி கையெழுத்திடும் வண்ணமாக தான் என்ன செய்ய சொன்னார்? விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? ரோமர் 4ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா அடுத்த பகுதியில, விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற கிரியைகளினாலே அல்ல நீதிமானாக்கப்படுகிறது, விசுவாசத்தினாலே தான் நீதிமானாகிறான். அதை ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு நீங்கள் இந்த உடன்படிக்கை குறித்து, விருத்த சேதனத்தை குறித்து படிக்கணும்னா ரெஃபரன்ஸ் வசனம் எழுதிக்கோங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். சரி, அடுத்தது 3வது பதில் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் கொடுக்கும்போது அந்த பதில் எங்கே காணப்படுகிறது என்றால் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. அதுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு மனிதன் வருகிறான், அவன் சொல்றான், நான் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன். என்ன சொல்றான்? நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன். அவன் என்ன சொல்றான்னா, காட்ஸ் மாரல்லா இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் படி நான் வாழ்றதுக்கு முயற்சி செய்கிறேன், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் கடைபிடித்து வாழ்கிறேன்னு சொல்றான்னு வைங்களேன். ஆனா அவனுக்கு பரலோக தேவனோடு என்ன கிடையாது? ஐக்கியம் இல்லை. இப்ப சிலர் சொல்றாங்கல்ல, நாங்க விபச்சாரம் பண்றது இல்ல, களவு செய்கிறது இல்ல, கொலை செய்கிறது இல்ல, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணிக்கிறோம் சொல்றாங்கல்ல. ஒருவேளை விக்கிரக ஆராதனையும் கூட செய்யாம இருக்கலாம். ஆனா மெய் தேவனை கூட அறியாம அவங்க ஒரு சன்மார்க்கமான ஜீவியம் செய்கிறவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய அந்த சன்மார்க்கமான ஜீவியம் அவர்களை நீதிமான்கள் ஆக்குமோ என்று பவுல் கேட்கிறார். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அவன் ரொம்ப பெருமையா சொல்றான். என்ன சொல்றான்? அவனுடைய சுயத்தை சார்ந்து கொள்கிறான். தன்னுடைய சுயத்தை சார்ந்து கொண்டு சொல்கிறான், நான் காட் ஸ்டாண்டர்ட் படி எல்லா மாரல் ஆசையும் நான் என்ன செய்யறேன்? கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் வந்தான்ல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, நான் சிறுபிராயம் முதல் இதையெல்லாம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த மனிதன் தேவன் மேல என்ன வைக்கல? விசுவாசம் வைக்கல. தேவனோடு அவனுக்கு சரியான உறவு இல்லை. அவன் ஏதோ காட்ஸ் மாரல் லாவை பற்றி தெரிஞ்சிருக்கான், அதை கடைபிடித்து வாழ்வதனால நீதிமானாக்கப்பட்டு விடுவானா?
பவுல் சொல்றாரு, விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்படுவான். அவன் தன்னுடைய கிரியைகளினாலே என்ன செய்ய முடியாது, நீதிமானாக முடியாது அப்படின்னு மூன்றாவது பதிலை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். நான் நியாய பிரமாணத்தை கை கொள்கிறேன்னு ஒருத்தன் பெருமையா வந்து தன்னுடைய சுயத்தை சார்ந்து கொண்டு தேவனை சார்ந்திராமல் பெருமை பாராட்டுவானே, ஆனால் அவனுடைய அந்த சுயநீதி அவனை என்ன செய்யாது, நீதிமானாக்காது. விசுவாசத்தினால் தான் மனிதன் நீதிமானாக முடியும். அதை தான் பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, கிரியைகளினாலே நீதிமானாக முடியாது என்கிற அவருடைய கருத்திற்கு பதிலாக குறிப்பிடுகிறார். நான்காவதாக, ஹல்லேலூயா, அதே ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வரும்போது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25ஆம் வசனம் வரைக்கும் வரும்போது பவுல் வந்து என்ன செய்யறாருன்னா, ஆபிரகாம் விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருக்குல்ல, அதனுடைய கான்டெக்ஸ்ட் படி விளக்கம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த வேத பகுதியில அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்றால், ஜீவனுள்ள தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மீது காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வாக்கு தத்தம் ஜீவனுள்ளது. அந்த வாக்கு தத்தத்தின் மேல் தான் ஆபிரகாம் என்ன செய்தார், விசுவாசம் வைத்தார். உன் சந்ததியை என்ன செய்வேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆக்குவேன். அப்ப சாராளுடைய கர்ப்பம் எப்படி இருந்தது, செத்து போய் இருந்தது, ஜீவனற்றதா இருந்தது. ஆனால் தேவனுடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசித்தபடியினால் அவர்கள் நீதிமான்களானார்கள். பிரைஸ் தி லார்ட். பின்பு அவங்க விசுவாசத்தின்படி குழந்தை பிறந்துச்சு. பின்பு அந்த குழந்தைக்கும் ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையிலையும் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கிரியை செய்து நீதிமானாக்கப்பட்டார். ஆனா இதுல நீங்க என்னதான் பிரச்சனை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரச்சனை என்னன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, விசுவாசம் இல்லாத கிரியை நீதிமானாக்காது. இப்ப மறுபடி சொல்றேன், கிரியையுள்ள விசுவாசம் மனிதனை நீதிமானாக்கும், விசுவாசம் இல்லாத கிரியை மனிதனை நீதிமானாக்காது. அதான் பவுல் எழுதுறத பற்றி யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். பவுல் என்ன எழுதுறாருன்னா, மனிதனே நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கலாம், மாரல் ஆசை கை கொள்ளலாம், காணிக்க கொடுக்கலாம், நீ செய்கிற வேலைக்கு கூலியை கூட பெற்றுக்கொள்ளலாம், எல்லாம் நல்லதுதான். ஆனா உன் வாழ்க்கையில தேவனோடு ஒரு சரியான ஐக்கியம் விசுவாசமாக இல்லாமல் இருக்குமே ஆனால் அது உன்னை நீதிமானாக்காது. அப்ப வெறும் கிரியைகளினாலே மனிதன் நீதிமானாவதில்லை, கிரியையுள்ள விசுவாசத்தினாலே மனிதன் நீதிமானாகிறார். அப்ப விசுவாசம் இல்லாம வெறும் கிரியைகளினாலே மனிதன் நீதிமானாவதில்லை. அப்ப இதைதான் பவுல் கிரியைகளினாலே மனிதன் நீதிமானாகிறது இல்லை என்பதாக குறிப்பிடுவதாக யாக்கோபு அறிந்து கொள்ள வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கிரியையுள்ள விசுவாசம் சொல்லும் போது அந்த கிரியை எப்படி இருக்கணும், அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமா இருக்கணும். நீங்க கிரியை செய்யலாம், ஆனா கர்த்தர் பார்க்கும்போது அல்லது மனிதர்கள் பார்க்கும்போது சொல்லணும், இந்த சகோதரி அந்த சகோதரன் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே என்ன செய்கிறான், கிரியை செய்கிறான். Faith at work. வாசிங்க கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். என்ன சொல்றாரு, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அதே மாதிரி ரோமர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கைக்கொண்டார். நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற நீதிகளை விசுவாசத்தினாலே கைக்கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா. விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா. அப்ப இப்ப பாருங்க,
பவுல் எங்க வர்றாருன்னா சுவிசேஷத்துக்கு வர்றாரு. என்ன செய்யறாரு? சுவிசேஷத்துக்கு வர்றாரு. மனிதனே, நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து பாவங்களற நீங்களாக்கப்பட்டு சுத்திகரிப்படையாமல் இருக்குமே ஆனால், மனிதனே, உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தது பிரயோஜனமற்றதா இருக்கும். அதே நேரம் மனிதனே, நீ இயேசு கிறிஸ்து உனக்காக தான் கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை விசுவாசிப்பாயானால் உன் பாவங்கள் நீங்கி நீ சுத்திகரிக்கப்படுவாய். அடுத்தது, நீ சுத்திகரிப்படைகிறவனாக மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதின் மூலமாக நீ என்ன செய்கிறாய் என்றால், பரலோக பிதாவாகிய தேவனோடு என்ன செய்து விடுகிறாய்? ஐக்கியப்பட்டு விடுகிறாய். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் புதிதான ஜீவனிலே இணைந்து கிறிஸ்துவோடு நடக்க ஆரம்பித்து விடுகிறாய். அப்போ பவுல் அப்படியே எங்க வர்றாரு அப்படின்னா, சுவிசேஷத்திற்கு கொண்டு வர்றாரு. நீ கிரியை செய்கிறதுனால மட்டும் என்ன செய்ய முடியாது? நீதிமானாக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தால்தான் நீதிமானாக்கப்பட முடியும். பிரைஸ் லார்ட். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் ஆபிரகாமுடைய ஆரம்ப நீதிகரிக்கப்படுதலை குறித்து எழுதும் போது, ஆபிரகாம் விசுவாசத்தினால்தான் நீதிமானாக்கப்பட்டார் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட். அப்ப விசுவாசம் இல்லாத கிரியை உங்களை நீதிகரிக்க முடியாது. பிரைஸ் லார்ட். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்ப இன்றைக்கு கேட்கிற செய்தியை நீங்கள் மனதிலே வைத்து ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்கிறீர்கள். அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் பவுல் கிரிய வேண்டான்னு எழுதினாரு, விசுவாசம் போதும்னு எழுதினாரு. யாக்கோபு அப்போஸ்தலன் விசுவாசமும் வேணும், அதனோடு கூட கிரியையும் வேணும்னு எழுதினாரு. இதெல்லாம் முந்தி நமக்கு சரியா விளங்காததாக இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவாவியானவர் உங்களுக்கு விளங்க வைத்து அனுப்புகிறார். அப்படின்னா யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு கன்க்ளூஷனாக என்ன சொல்றாரு அப்படின்னா, பவுல் கிரியைகளினாலே மாத்திரமல்ல, விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால்தான் மனிதன் நீதிமானாக்கப்படுவான் என்று சொல்வது எப்படிப்பட்ட அர்த்தம் கொள்கிறது என்றால், அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசத்தை தான் அர்த்தப்படுத்தக்கூடியதாக விளங்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப அதுக்கு கன்க்ளூஷனா யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன எடுக்கிறார்னா, ஒரு சரீரம் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு சரீரம் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, விசுவாசத்தை போல இருக்கு. எப்படி இருக்கு? விசுவாசத்தை போல இருக்கு. ஆனா சரீரத்துக்குள்ள ஆவி இல்லைன்னா அந்த விசுவாசம் எப்படி இருக்கும்? செத்ததாக இருக்கும். அது மாதிரி நீயும் உனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி நீ அன்பினாலே கிரியை செய்யாமல் இருப்பாயானால் உன் விசுவாசம் எப்படி இருக்கும்? செத்ததாக இருக்கும். அது எப்படிப்பட்டது என்றால், சாராளுடைய கர்ப்பம் எப்படி மலடாக இருந்ததோ அதே போன்றதா இருக்கும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சாராளுடைய கர்ப்பத்துல எதை கொடுக்க விரும்பினார்? ஜீவனை கொடுக்க விரும்பினார். ஆகவே யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன எழுதுறாருன்னா, இனி எனக்கு சரீரம் இருக்கு, விசுவாசம் இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு வாழ்ந்தா போதாது. தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? உன்னிலே அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய, அன்பினாலே செய்கிற கிரியையை எதிர்பார்க்கிறார். அப்ப அது எப்படி இருக்கும்? ஜீவனுள்ள விசுவாசமாய் இருக்கும். அததான் கடைசி வசனத்துல எழுதுறாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம படித்தோம். என்ன படித்தோம் என்றால், அப்படியே ஆவி இல்லாத சரீரம், ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல, செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும், கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. எப்படி இருக்கு? செத்ததாய் இருக்கு. அப்ப யாருடைய விசுவாசம் நீதிமானாக்குகிற விசுவாசமா இருக்கோ அந்த விசுவாசம் தனித்து இருக்காது. நீங்க சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அல்லது நான் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நீதிமானாக்குகிற விசுவாசம், தேவனோடு எனக்கு என்ன இருக்கு? சரியான தொடர்பு இருக்கு, உறவு இருக்கு, ஐக்கியம் இருக்கு. நான் தேவனுக்கு முன்பாக சரியான வாழ்க்கை வாழ்கிறேன், சரியான விசுவாசம் வைத்து சரியான வாழ்க்கை வாழ்கிறேன். அதற்கு தேவையான கீழ்ப்படிதலும் என் வாழ்க்கையிலே இருக்கிறது. நான் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே இருதயத்திலே விருத்த சேதனம் அடைந்திருக்கிறேன்.
தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறேன். தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இருதயத்திலே விருத்த சேதனம் அடைந்திருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் நீதிமானாக்குகிற விசுவாசம். என்னுடைய விசுவாசம் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிற விசுவாசம். என்னுடைய விசுவாசம் செத்த விசுவாசம் அல்ல, செயலாற்றுகிற விசுவாசம், அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். என்னுடைய விசுவாசம் தேவனுடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற விசுவாசம். என் நம்பிக்கை வீண் போவதில்லை. ஆகவே என் விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? என் சரீரம் எப்படி காணப்படுகிறது? ஜீவனோடு காணப்படுகிறது. தேவன் அந்த மலட்டு தன்மையை எல்லாம் மாற்றி விடுகிறார். ஜீவனற்ற காரியங்களை எல்லாம் அகற்றி விடுகிறார். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம், நீதிமானாக்குகிற விசுவாசத்தோடு நான் இருக்கிறபடியால், அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறபடியால் அந்த ஜீவன் எனக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. நித்திய ஜீவனுக்குரியவனாக இருக்கிறேன். என் விசுவாசம் என்ன செய்திருக்கிறது? என்னை நீதிமானாக்கி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என்னை பங்கு பெற செய்திருக்கிறது. அதே மாதிரி யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன செய்கிறார்னா, ராகாபுடைய ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுக்கிறார். யாருடைய? ராகாபுடைய ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுக்கிறார். அதை நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல படிக்கிறோம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அந்த 2 எக்ஸாம்பிள்லையும், ஆபிரகாமுடைய எக்ஸாம்பிள்லையும் சரி, ராகாபுடைய எக்ஸாம்பிள்லையும் சரி, அந்த நீதிமானாக்கப்படுகிற காரியத்தை தான் யாக்கோபு வலியுறுத்துகிறார். அது கிரியைகளினாலே மாத்திரமல்ல, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசத்தினாலே. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நீங்க சொல்லணும், நான் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டவன் அல்ல, நான் செத்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவன் அல்ல, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். அதாங்க பிரச்சனைக்கு தீர்வாக யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். சரி, இந்த ராகாபுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்றால், உங்க எல்லாருக்கும் தெரியும், மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த வேளையிலே யார் தலைமை ஏற்று நடத்தி வருகிறது? யோசுவா தலைமை ஏற்று நடத்தி வருகிறார். அந்த நேரத்துல அவங்க எல்லாரும் பாளையம் இறங்கினார்கள். எந்த இடத்துல? சித்தீம் என்கிற இடத்துல என்ன செய்தார்கள்? பாளையம் இறங்கினார்கள். பாளையம் இறங்கின வேளையிலே யோசுவா 2 மனிதர்களை எங்க அனுப்புறாரு? எரிகோக்கு வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். அப்படி வேவு பார்க்க வந்த வேளையில அந்த எரிகோவின் ராஜா அறிந்து கொள்கிறான், 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? எரிகோவை வேவு பார்க்க வந்துட்டாங்கன்னு சொல்லி ராகாபுடைய வீட்டிற்கு வந்து விசாரிக்கிறான். உன் வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்கல்ல அப்படின்ட்டு. ராகாப் அப்ப சொல்றா, அப்ப ராகாபுக்கு என்ன விசுவாசம் இருந்தது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் இருக்கிறார், அவர்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்து தேவனுடைய வழிநடத்துதலின்படி கானான் தேசத்திற்கு நேராக செல்கிறவர்கள். சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்தார். அதே போல யோர்தானை கடந்து வர பண்ணினார். இதையெல்லாம் கேட்டு அநேக ஜாதிகள் கலக்கமடைந்தார்கள். அதை ராகாவும் கேள்விப்பட்டுதான் அந்த 2 பேரை பார்த்து சொல்றா, உங்களை வழிநடத்தி வருகிற தேவன் மிகவும் பராக்கிரமம் உள்ள தேவன், அதையெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மறைத்து வைத்து அந்த எரிகோவின் ராஜா விசாரித்து வருகிற வேளையில என்ன சொல்லுவாள் என்றால், அவங்க எல்லாம் இப்பதான் போயிட்டாங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க, தேடுங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்ப அவ அப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அவள் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்யல, பாவம் செய்யாமல் காணப்பட்டாள். இப்ப அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம எந்த வசனங்களிலே படிக்கிறோம் என்றால், வாசித்து பாருங்கள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன்.
நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே, விசுவாசத்தை பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு என்று சொல்லுவதை நாம் படிக்கிறோம். அப்ப என்ன, அவள் அப்படி அந்த 2 பேரை காப்பாற்றினதுனால யோசுவா என்ன செய்கிறார் என்றால், எரிகோவை கடந்து செல்லும் போது இந்த ராகாபையும் அவளுடைய குடும்பத்தையும் ஹல்லேலூயா காப்பாற்றக்கூடியவராக இருந்தார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்பட்ட வசனத்திற்கு ஏற்ப அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்களாக ரட்சிப்படையக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கும் ராகாபுடைய விசுவாசத்திற்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான விசுவாசமாக தேவனுக்கு முன்பாக செயலாற்றக்கூடியதா இருந்தது. அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமாக காணப்பட்டது. ஆனா இந்த ராகாப் என்பவள், அவள் ஒரு புறஜாதி ஆளாக காணப்பட்டாள். அவள் ஒரு வேசி பெண்ணாக காணப்பட்டாள். அவள் அப்படி காணப்பட்டாலும் அவளுடைய விசுவாசம் எப்படி செயலாற்ற ஆரம்பிச்சதுன்னா, ஆரம்ப நிலை விசுவாசமாக நீதிமானாக்கப்படுவதற்கு ஏதுவாக செயலாற்றினது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கும் ராகாபுடைய விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசம். ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைந்ததற்கு ஏதுவான விசுவாசமாக, நீதிமானாக்கப்படுவதற்கு ஏதுவாக அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமாய் இருந்தது. ராகாபுடைய விசுவாசமோ ஆரம்ப நிலை விசுவாசமாக, நீதிகரிக்கப்படுவதற்கு ஏதுவாக அன்பினாலே கிரியை செய்யக்கூடியதாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சரி, அப்ப கடைசியா ஒரு கருத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். நீங்க தேவனோடு ஒரு ரைட் ரிலேஷன்ஷிப்போடு இருப்பீர்கள் என்றால், தேவனோடு நியாயமான, நேரான, சரியான உறவோடு, ஐக்கியத்தோடு இருப்பீர்கள் என்றால், அது உங்கள் வாழ்க்கையிலே சரியான விசுவாசமாக காணப்படும் என்றால், நீங்கள் தேவனுடைய பார்வையிலே சிநேகிதர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப அந்த வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் உள்ளவர்களாக ஜீவிக்கும் போது என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால், இனி நீங்கள் எனக்கு சிநேகிதர்களாய் இருப்பீர்கள். அத நம்ம யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல படிக்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அந்த அளவிற்கு ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இப்ப இதற்கு சில ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த வசனங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அப்ப தேவன் ஆபிரகாமை என்னன்னு அழைக்கிறார்? சிநேகிதன். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலத்துல சொன்னார், நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று அழைக்காமல் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். அதனால நான் எனக்கு அறிந்ததையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யறேன்? சொல்லி கொடுக்கிறேன். நீங்கள் அதை கடைபிடிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னும் 3 வசனங்களை சொல்றேன், எழுதிக்கோங்க. 2 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடுத்தது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அடுத்தது புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு வரும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவிடம் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். அந்த அளவிற்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக வளர்ந்திருக்க வேண்டும். நாங்கள்லாம் யாரு? தேவனுக்கு சிநேகிதர்கள். அவர் எங்களுக்கு எதையும் மறைச்சு வைப்பதே இல்லை. அவருடைய மேன்மையான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை நாங்கள் கை கொண்டு ஜீவிக்கிறோம். அவருடைய பார்வையிலே நாங்கள் சிநேகிதராய் இருக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்க. கம்பானியன்ஷிப் என்று சொல்லப்படுவதற்கும் அல்லேலூயா இங்க சொல்லப்பட்டிருக்கிற சிநேகிதராய் இருப்பீர்கள் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? கம்பானியன்ஷிப் என்று சொல்லும் போது தோழமை கொண்டு வாழ்தல். ஆனால் இங்க சிநேகிதர் என்று சொல்லும் போது அன்பை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள், அன்பு கூறப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். வெறும் ஒரு தோழமை மட்டும் இல்லை, என்றைக்கும் நீங்கள் என்னால் அன்பு கூறப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு ஏதுவான அன்பின் கிரியைகளினாலே நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு ஏதுவாக தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறார் என்றால் நம்மீது அவர் வைக்கிற அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. எழும்பி நிற்போமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. சபையிலே இருக்கிற விசுவாசிகளே, நீங்கள் ஆரம்ப நிலை விசுவாசத்தோடு தேவனோடு ஐக்கியம் கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த நீதியிலே வளர்ந்து 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 தேவனுக்கு சிநேகிதர்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசத்தோடு நீதிமான்களாக காணப்பட வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் காணப்படும். நீதிமானாக்குகிற விசுவாசம் தனிமையாய் இருக்காது. கர்த்தர் உங்களை என்ன செய்திருப்பார் என்றால் அவருடைய ஜீவனாலே நிறைவுள்ளவர்களாக்கி ஆசீர்வதிப்பார். தேவாவியானவர் அப்படியே இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எப்படி ஒரு கிரவுனிங் ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸாக காணப்பட்டதோ அதுபோல நாளுக்கு நாள் விசுவாசத்திலே வளர்கிறவர்கள் அன்பினாலே கிரியை செய்யும் போது அல்லேலூயா தேவன் எதிர்பார்க்கிற தெய்வீக கீழ்ப்படிதலோடு தேவனை அல்லேலூயா மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படும்படியாக, தேவனுக்கு சிநேகிதர்களாகவே காணப்படும்படியாக ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.